ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம என்னோட யான் கலெக்ஷனோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். இது என்னோட கம்ப்ளீட் அமிகுருமியோடுக்காக வாங்கின கங்கா வெல்வெட்டி யான் கலெக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ் நான் வச்சுருக்கேன். மெயினாக நான் யூஸ் பண்ணது இது வரைக்கும் இந்த ப்ளூ தான். இந்த ப்ளூ ரொம்பவே ப்ரிட்டியான கலராக இருக்குது. இதை வச்சு நான் பென்குயின்ஸ் நிறையா செஞ்சுருக்கேன். அந்த பென்குயின்ஸோட ஃபோட்டோஸ் நான் போடுறேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் வச்சு ஃப்ராக் பண்ணியிருக்கேன். இது எல்லோ கலர். இந்த எல்லோ கலர் வச்சு பீஸ் பண்ணலான்னா எனக்கு கொஞ்சம் இது டார்க்காக தோணும். அதனால தான் இதை வச்சு ஹனிபீ நான் பண்ணுறதில்ல. ஆஸ் யூஷுவல் ரெட் என்னோடய ஃபேவரட் கலர், நல்ல பிரைட்டான கலர். அண்ட் இந்த ப்ளூ கூட வச்சு நான் பென்குயின் பண்ணியிருக்கேன், ஒரு டோட்டல் பண்ணியிருக்கேன். எந்த ஃபோட்டோ எனக்கு கிடைக்கிறதோ எல்லா ஃபோட்டோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்னோட வர்தமான் பிளாங்கெட் யான் கலெக்ஷன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் ஆமிகுருமி இந்த மாதிரி ப்ளஷீஸ்லாம் பண்ணுறதுக்கு பிளாங்கெட் யான் தான் யூஸ் பண்ணேன். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா வர்தமான் பிளாங்கெட் யான் ரிவ்யூ வீடியோ இருக்குது. ஸோ நான் அந்த ரிவ்யூ வீடியோக்காக இதை வச்சு இதில் என்கிட்ட இன்னும் பிங்க், எல்லோ, க்ரீன் நிறையா கலர்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு ஷால் மாதிரி ட்ரை பண்ணேன். பட் இப்போ மோஸ்ட்லி இந்த பிளாங்கெட் யானோட ஒயிட் கலர் நான் பென்குயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த பென்குயினுக்கு நடுவில் இந்த க்ரீம் கலர் ரொம்பவே க்யூட்டாக தெரியும். நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினது குல்மார்க் ஷெனில் யான். பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்ததுன்னு தான் ஆர்டர் போட்டேன்னா, பட் இன்னும் எதுவுமே செய்யலை. இதை வச்சு என்ன பண்ணலான்ட்டு ஏதாவது ஐடியா இருந்தால் அது கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபங்கி யான் ஒன்று வாங்கி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நான் வாங்கியிருக்கேன். இது கங்கா ஆக்ரோவில்ஸ் கேம்ரி. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இது வெறும் கங்காவோட டேக் மட்டும்தான் இருக்குது. அண்ட் வாஷ் அண்ட் கேர் எப்படி பண்ணுறதுன்னு தான் இருக்குது. இது தவிர வேறு எந்த லேபிளும் கிடையாது இதில். பட் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணும்போது இதோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இதுக்கு இன்னொரு பேர் பூக்லி யானுன்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த குட்டி குட்டி ரவுண்டாக இருக்கிறதுனால போட்டிருக்காங்க போல இருக்குது. பட் ஆசையாக வாங்கினேன், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. ஸோ இது என்னோடய யான் கலெக்ஷனுக்குள்ளே உட்காந்துட்டே இருக்குது. பட் மெயினாக இந்த யான் வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஐடியாஸ் போடுங்க. கொஞ்சம் ப்ளஷீஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான நம்பரும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட கொடுக்குறேன். யாருக்காவது க்ரோஷே கிளாஸஸ் சேரணுன்னா கூட இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இப்போ க்ரோஷே கிளாஸஸ் கூட எடுக்கிறேன். எஸ்பெஷலி ஃபார் பிகினர் லெவல். இன்னும் க்ரோஷேனாலே என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எடுக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ யாருக்காவது க்ரோஷே கற்றுக்கணுன்ட்டு ஆசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி இது பார்த்தா தெரியல, பட் இது காட்டன் யான், ரெட் ரோஸோட மெட்டாலிக் காட்டன் யான். இது நைலான் யான், பர்ஸ் செய்யறதுக்காக யூஸ் பண்ணுற நைலான் யான். இதுக்கு கம்பெனி பேர்லாம் கிடையாது. இது எனக்கு லோக்கல் ஸ்டோரில் இப்படியே தான் இருக்கும். ஸோ இது நான் லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இது சேம் அதே நைலான் யானில் இன்னும் கொஞ்சம் தின்னான யான். பார்த்திங்கன்னா ஷைனிங்காக நல்லாயிருக்கும். இதை வச்சு நான் இன்னும் பெருசாக செஞ்சது இல்லை. இதை வச்சு செஞ்சுருக்கேன், ஒரு குட்டி பவுச் மாதிரி செஞ்சுருக்கேன். அந்த பவுச்சோட ஃபோட்டோ, ஆக்சுவலி அந்த பவுச் எங்கே இருக்குதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஃபோட்டோ கிடச்சதுன்னா நான் இதை அப்லோட் பண்ணுறேன். இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மங்களகரமான எல்லோ கலர். இது கங்காவோட அலீஷா யான், டிகே யான்னு கூட சொல்லுவாங்க. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா செம திக்காக இருக்கும்.
திக்காக இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ்லாம் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை வாங்கினேன். அண்ட் இது கலர் கூட பிரைட்டாக இருக்கிறதுனால இதை வச்சு ஹனிபீ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் வாங்கினேன். இதில் வந்து 2 கலர் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த க்ரீன் பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை வச்சு ஏதாவது பிளான் செய்யலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். இதுவும் சேம் கங்கா அலிஷாவோட யான் தான், பட் டேக் இல்லை இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் இதுவும் வந்து நைலான் யான் கோல்டில். இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஷைனிங் மாடலாக இருக்கும். இது வந்து ஷைனிங் தான், அதுலேயே ஆனால் வேறு மெட்டீரியலாக இருக்கும். இது எல்லாமே எங்கள் லோக்கல் ஷாப்ஸில் வாங்கினது தான். இதுவும் சேம். இது ஆக்சுவலி பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை மாலை செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க போல் இருக்குது. நான் தெரியாமல் தான் ஏதோ எங்கள் லோக்கல் ஸ்டோரில் இருக்கேன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து 2 பீசஸ். யானோட நேம் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இதை வச்சு நான் வந்து ஒரு க்யூட்டான டாப் செஞ்சுருக்கேன். அந்த டாப்போட ஃபோட்டோ வந்து அந்த டாப்போட ஃபோட்டோ வந்து நான் காமிக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச இது வந்து கங்காவோட யான் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமத்தா இதுதான் வந்து யான். இது வந்து வர்தமானோட ப்ரீலான் யான். ப்ரீயான் ஏதோ ஒன்று. வர்தமானோட ப்ரில்லான் யான் ஏதோ ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இதை விட யான் கொஞ்சம் பெருசாக திக்காக தான் இருக்கும்னு நினச்சேன். இந்த அளவுக்கு திக்காக இல்லைனாலும் இதை விட இன்னும் கொஞ்சம் வந்து திக்காக இருக்குன்னு தான் நினச்சேன். பட்டு கொஞ்சம் மெல்லிசான யானாக தான் இருக்குது. இதில் வந்து 2 ஹேங்க்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா சமத்தா ஒரு ஹேங்கை வந்து கேக் மாதிரி நானே வந்து இது கையாலேயே செஞ்சது. என்கிட்ட வந்து யான் வைண்டர் கிடையாது, இது நான் கையாலேயே செஞ்சது. இன்னொரு கேக் பார்த்தாலே க்யூட்டாக இருக்குல்ல, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஒரு கேக் செய்யறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபுல் எபிசோட் ஆச்சு. ஸோ மேபி 45 மினிட்ஸ். இதை வச்சு தான் நான் அந்த கேக் எப்படி செய்யணுன்ட்டு கற்றுட்டேன். அண்ட் தென் இது செகண்ட் கேக். நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கங்காவோட கடலி 4-ply யான். கேமராவில் பார்க்க செம்ம பிரைட்டாக இருக்குது, பட் நேரில் பார்க்க இதை விட கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இது வந்து கிறிஸ்மஸ் ரெட் கலர். அதே சேம் கங்கா கடலியில் வந்து இது வந்து ஸ்கின் கலர். ஆமிகுரூமி பண்ணுறதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீம் கலர் வாங்கியிருந்தேன், பட் அப்புறம் நம்மளோட சவுத் இண்டியன் அண்ட் இந்தியன் ஸ்கின் டோன்ஸ் டால்ஸ் பண்ணணுன்ட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது. அதனால தான் வந்து ஒரு டார்க்கான ப்ரௌன் ஷேட் என் கலருக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணேன் நான் இதை. இதுலேயும் ஆக்சுவலி இன்னொரு ஹேங்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட்டு அதில் ஏதோ செஞ்சிட்டேன் போல இருக்குது, அதை காணும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி ஏன் இவ்வளோ பெரிய பாலாக இருக்குது அப்படின்னு யாருக்காவது கேட்கணுன்னு தோணியிருந்ததுன்னா ரீசன் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இது வந்து வர்தமானோட பேபி சாஃப்ட் ஐ திங்க் வர்தமான் பேபி சாஃப்ட் யான். இது வந்து பாக்ஸ் ஆஃப் 6 பால்ஸ் வரும். இதில் இந்த மாதிரி வந்து 6 பால்ஸ் வந்து ஒரு டப்பாவில் ஸ்டாக் பண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து நான் இது ஒன்றை தவிர பாக்கி எல்லா 5 பால்ஸ் வச்சு ஒரு க்யூட்டான பேபி ஸ்வெட்டர் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் அது ஃபைனல் ப்ராடக்ட் வந்து அது க்யூட்டாக தான் இருந்தது, பட் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த டிசைன் வரலன்னு சொல்லிவிட்டு நான் மொத்தமாகவே அன்ராவல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி எதுவும் பண்ணலை. ஸோ இந்த பேபி சாஃப்ட் யான் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கும் ஒரு ஐடியா சொல்லுங்கள். இதோட பார்த்தீங்கன்னா என்னோடய யான் கலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்மால் பிட்ஸ் அண்ட் பீசஸ் இருக்குது. ஸோ மேபி ஒரு பார்ட் 3 போட்டாலும் போடலாம். பட் இது வரைக்கும் யான் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த யானெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னும் சொல்லுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து அதுதான் அந்த சீரீஸ் தான் ஆரம்பிக்கலான்னு நினச்சிட்டுருக்கேன். எல்லா யானும் அப்படியே வச்சுட்டுருக்கேன். ஸோ இந்த யானெல்லாம் வச்சு ஏதாவது செம க்யூட்டாக செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஓகே நண்பா, ஐ திங்க்
இது வந்து ஒரு குட்டி ஷார்ட்டான வீடியோவாக தான் இருக்க போகிறது. பட் நம்ம திருப்பி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது சந்திக்கலாம். பாய் நண்பா. ஐ ஹோப் யூ ஹாவ் அ குட் டே.